ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் பாசில் ஜோசப் அவரோட இயக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய குருவாயூர் அம்பல நடையில் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஐவா குருவாயூர் அம்பல நடையில் When Guru Vayur Ambala Nadayal. கரெக்ட் சார். பாசில் ஜோசப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜெய ஜெய ஜெயகே அப்படின்ற ஒரு படம் எடுத்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த படம் எல்லாருக்குமே தமிழ் ஆடியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே பிடிச்சிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த படத்தையும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விஷயங்கள் நிறையாவே வச்சு இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோவை பார்த்தீங்கன்னா பாசில் ஜோசப்பும் பிருத்திவிராஜ் அவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை காமெடி படமாக எடுக்கணும் அப்படின்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். பாசில் ஜோசப் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு 5 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரில் வந்து ஏதோ ஓகே நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு பாதியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் வந்து இவர் கிடைக்கிது. இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சதா அப்படின்றத விட அவங்களோட மச்சான், அதாவது அந்த பொண்ணோட அண்ணனை வந்து ரொம்பவே இவருக்கு பிடிச்சிருது. அவரை வந்து ஏன் பிடிக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்பவே ஜாலியான ஒரு டைப்பாக இருக்கார். ஒரு ஃப்ரெண்ட் அளவுக்கு பழகக்கூடிய ஒரு நபராக மாறிடுறாரு. ஸோ இவரை நேரில் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கேருந்து கிளம்பி கேரளா வராரு. கேரளா வந்ததுக்கப்புறம் அப்படி வந்து அன்போடு வந்து பார்க்கணும்னு நினச்ச அவர் கூட ஒரு மோதல் ஏற்படுது. அந்த மோதல்னால இந்த கல்யாணமே நிப்பாட்டப்படுது. இந்த கல்யாணத்தை எப்படி நீ நடத்துகிற அப்படின்னு இவர் சொல்ல, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன்னு இவர் சொல்ல, இப்படின்னு மாற்றி 2 பேருக்கும் இடையில ஒரு சண்டை உருவாகி அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறத ரொம்பவே காமெடியாக கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ரிவீல் பண்ணிடுறாங்க. அது வந்து ஆடியன்ஸுக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. பட் வந்து அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு ரிவீல் பண்ணலை. அதனாலவே படம் வந்து சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற காமெடி போர்ஷன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு செகண்ட் ஹாஃபாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த பிருத்திவிராஜ்லேருந்து பாசில் ஜோசப் இருக்கட்டும், மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லணும். இந்த படம் எனக்கு ஒரு டீசென்ட் வாட்ச் மூவியாக அமைஞ்சிருந்தது. இந்த படம் இந்த வீக்கெண்டில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்க நினைக்கிறவங்க பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.